கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from James chapter 4 verse 10. Humble yourselves before the Lord and he will lift you up. யாக்கோபு 4 அதிகாரம் 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Are you waiting for God to promote you in your career, studies, businesses or in any area of your life? ஒருவேளை நீங்கள் உங்கள் தொழில், படிப்பு, வியாபாரம் அல்லது வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் தேவன் உங்களை உயர்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை உயர்த்துவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் என்று. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயர்த்துவார். நம் வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள் என்று. நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்க படிப்புல ஒரு உயர்வுக்காக காத்திருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம், உங்க பிசினஸ்க்கு உள்ள முன்னேற்றத்துக்காக அதுல ஒரு உயர்த்தப்படுவதற்காக நீங்க காத்திருக்கலாம். எந்த காரியத்துல நீங்க காத்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையா இருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அநேக வேளையிலே நம்மளுடைய உயர்வுகளுக்கு தடையாக நம்மளாவே இருந்துக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய பெருமைகள், சில காரியங்கள், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய செல்வ பலன், இதெல்லாம் குறித்து நம்ம பெருமை பாராட்டி நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது. ஆனா இந்த நாளிலே நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து நம்ம மனத்தாழ்மையோடு இருக்கும்போது நிச்சயமாகவே இதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை அநேக திறமைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருந்திருக்கலாம். அந்த திறமைகளை எல்லாம் வைத்து நீங்கள் ஒருவேளை பெருமை பாராட்டி கொண்டிருந்தோம் என்றால் அதுவே நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறுகிறது. ஒவ்வொரு தாளந்தும், ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் கர்த்தர் கரத்துல இருந்து பெற்ற தயவு, அவர் கொடுத்த ஈவு. சோ எல்லா காரியத்திலும் நம்ம கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து, நம்மளுடைய மனத்தாழ்மையா இருக்கிறதை பார்த்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று. இந்த நாளிலே அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோமா? ஒருவேளை நம்ம பெருமையாக அநேக காரியங்களிலே நம்ம செயல்பட்டு இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு இடத்துல நம்ம பேசும்போது மிகவும் பெருமையான வார்த்தைகளை நம்ம பேசியிருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த நாளிலே நம்ம முற்றிலுமாக கர்த்தருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு இரக்கமுள்ள தேவனாக இறங்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில அவங்க தாழ்மையா இருந்தபடியால் கர்த்தர் அவங்களை எந்த விதத்துல உயர்த்திருக்கிறார் என்று பார்ப்போமாக. தாவீதின் வாழ்க்கையில பார்க்கும்போது ஆட்டு மேய்த்தவரை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறாராக? ராஜாவாக உயர்த்துகிறார். நம் தானியலை பார்க்கும்போது அடிமையாக கொண்டு வந்த தானியலை கர்த்தர் அந்த தேசத்திலே பிரதம மந்திரியாக அவரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியை நாம் பார்க்கும்போது அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறாள். அவளுடைய தாழ்மையை பார்த்து கர்த்தர் அவளை எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அவளை அந்த வேதத்திலே போட்டப்பட்டிருக்கிறது, 127 தேசத்துக்கு அவளை ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று. பிரியமானவர்கள், யோசேப்பின் வாழ்க்கையில கூட அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை, புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் அதிபதியாக மாற்றினார் அல்லவா? இந்த நாளிலும் அவர் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Therefore humble yourself under his mighty hand, trust his timing, he will lift you up in your career, studies, business or any area of your life. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் மகன் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா நீர் உயர்த்தும்படியாக கர்த்தாவே, அப்படியே பலத்த கருத்துல அப்பா நாங்கள் அடங்கி இருக்கும்படியாக அப்பா, எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்தும்படியாக அப்பா, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கிருபை கிடைக்கும்படியாக விசேஷமாக இறங்குங்க கர்த்தாவே. எல்லா தடைகளும் உடைத்துடுங்க இயேசப்பா. எங்களுடைய பெருமைகளும் அப்பா, எங்களுடைய ஏதாவதமான தடைகளை அப்பா இந்த நாளிலே நீர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.